டேய் டேய் வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இப்ப கிளாப் பண்ணலாம், இந்த சவுண்ட் மாதிரி ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். தலையை வச்சோ படம் பண்ணிருக்கேன், தளபதி வச்சோ படம் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ ஒரு புது ஹீரோ தேவை. முத்தனா என் படத்துல ஹீரோவா பண்றீங்களா? கண்டிப்பா பண்றேன். அப்ப இந்த டைலாக் அப்படியே பண்ணுங்க. கண்டிப்பா. இருக்கு இருக்கு ஆனா இல்ல இருக்கு 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 அட கிறுக்கு. இதுக்கு மேல யாரும் வேணாம். என்ன நம்பி யாரும் வருவா? ஆனா ஒருத்தர் வருவாரு, ஒரு புது ஹீரோ. என்ன யாரும் தெரியுதா? தம்பி, உங்களை பத்தி எனக்கு நிறைய தெரியும். ஆமா, யாரு நீங்க? நான் தான் சார் வாலி எடுத்தேன். நான் கக்கூசிக்கு போகும்போது வச்சிருந்த வாலியை நீதான் எடுத்தியா? சார் அந்த வாலியில சார் தலையை வச்சு வாலின்னு ஒரு படம் எடுத்தேன். ஆமா, தலைனா யாருப்பா? சார் தலை சார் அஜித் குமார். ஓ, தலையா? தம்பி, அவரை தலைன்னு சொல்லாது, அவருக்கு பிடிக்காது. வேணுடா அஜித் குமார்னு சொல்லு. அவங்க பசங்க பிடிக்கும். பசங்கெல்லாம் கறி கறிக்கு போனா தலை கறின்னு கேட்க மாட்டானுங்க, ஏகே கறி தான் கேட்கறானுங்க. ஓகே தல, என்னோட படத்துல நீங்க ஹீரோவா நடிக்கணும். நடிக்கிறீங்களா? தம்பி, நீங்க கதையை மட்டும் சொல்லுங்க, நான் பூந்து விளையாடுறேன். சார் ஆனா ஒரு விஷயம், என்ன நம்பி யாரு ஒருவா நம்பி யாரு ஒருவா நினைச்சானா நம்பி யாரே வந்துட்டார். சார் ஓப்பனிங்ல கதையில 2 குழந்தை பிறகுது. தம்பி, இந்த வயசுல 2 குழந்தைலாம் வேணாமா? ஒரு குழந்தை போதும். சார் உங்களுக்கு பிறந்த குழந்தை இல்ல சார், அந்த பிறகுற குழந்தைய நீங்க தான். இங்க கொல்கத்தால ஒரு குழந்தை பிறகுதா? பிறகுதா? பிறந்து அப்படியே பிறந்த குழந்தை ஸ்கூலுக்கு போப்ப சீக்கிரம் சொல்லு. சார் அந்த குழந்தை தான் சார் நீங்க. குழந்தை எல்லாம் பாத அழுவு. கொல்கத்தால பிறகுற குழந்தை நீங்க. அப்படியே கொல்கத்தால சென்னை வந்தீங்க வச்சுக்கோங்களேன். சென்னைக்கு கொல்கத்தாக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸா? வந்துட்டேன். இங்க ஒரு குழந்தை பிறகுதா? கக்கா போயிடுச்சா? இல்ல, இங்கதான் பிறகுறா ஜெனி. ஜெனி? தம்பி, ஜெனின்ற பேர் ரொம்ப ஓல்டா இருக்கு. பேருடா மரகதன்னு வச்சுக்க. ஆமா, இவரு மட்டும் புது ஸ்டோரி சொல்றாரு. ஏண்டா குஷி படத்தை சொல்லிக்கிட்டு இருக்க? சார் ஓப்பனிங் சீன் சார், 2 பேருமே விளக்கு பிடிக்கிறீங்க. சார் இல்ல சார், கோயில் அணிய போற விளக்கு பிடிக்கிறீங்க. வாங்க சார். அப்படி சொல்லு. எங்க போறீங்க? கோயில்ல செருப்பு கைட்டு வரீங்க. சார் இந்த விளக்கு அப்படியே அணையாம பிடிக்கணும். ரெடியா? சரி. இதுதான் உங்களுக்கும் ஜெனிக்குமான இன்ட்ரோ சீன் சார். போடு. ரெடியா சார்? சார் அப்படியெல்லாம் நடக்க கூடாது சார். நம்பியார் அப்படிதான் நடப்பாரு. சார் அப்படியே கீழே குடிச்சு குடிங்க சார். என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு குழந்தை நம்பியார். சார் இந்த இடத்துல ஜெனியா வந்து நான் தான் நடிக்க போறேன். பண்ணு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. உடி எங்கேயோ சார் பார்த்தா மாதிரி தான் இருக்கு. சார் இந்த இடத்துல அப்படியே உங்களுக்கும் ஜெனிக்கும் ஒரு லவ் ஃபீல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த விளக்கானையாவும் அப்படியே ஒன்னாரு பிடிச்சிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு லவ் இருக்கும் சார். டேய், ப்ரொடக்ஷன்ல எண்ணெய் கெடுத்தா கொடுத்துருப்பாடா. விளக்கு எரிஞ்சிருக்குமே, அதனால தான் நான் டார்ச் லைட் எடுத்து வந்திருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு அவங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகும் சார். இந்த காதல் அப்படியே ஈகோவா மாறுது. இந்த இடத்துல தான் வில்லன் வராது சார். டேய், இந்த உலகத்திலேயே மகா வில்லன் நான் தான்டா. என்ன அழிக்க எவன்டா வருவான்? உங்களுக்குள்ள அந்த ஈகோ கிளாஷ் ஆகுதா, அது அப்படியே லவ்வா மாறுதா. இது மாதிரி உங்களுக்கும் ஜெனிக்கும் நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். தம்பி, ரொமான்டிக் சீனா இருக்கட்டும், செடிக்கு எனக்கு ரேப் சீன் இருக்கா? சார் சார் அவ உங்க காதலி சார். பெண்கள் நம் கண்கள். டேய், வெறுப்பேட்டாதடா. நான் கஷ்டப்பட்டு அவளை கடத்தி கொண்டு போய் காட்டு பாக்கலால வச்சா ஹீரோ வந்து கூட்டு போய் ரேப் பண்றா. அவனுக்கு வில்லனா, அப்ப நான் வில்லனாடா? சார் இருந்தாலும் அந்த காதல் புனிதமான ஒரு காதல் சார். அப்போ ஜெனி ஒரு முக்கியமான சீன்ல 2 பேரும் உட்காந்து ஏர்போர்ட் பக்கத்துல ஃளைட் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல அவங்க இன்ட்ரெஸ்டா படிக்கிறாங்க சார். இப்போ இந்த சீன்ல நான் தான் ஜெனி. இது ஏர்போர்ட்டா? ஆமா சார். சரி, ஓகே சார். அப்படியே காத்தடிக்குது, அப்படியே நீங்க ஜெனியோட இடுப்ப பாக்குறீங்க சார். நான் எதுக்குடா மறைமுகமா பாக்கணும்? பாஜ சார் சார் அப்படியே பாக்குறேன் சார். கிளிக் சார். இந்த இடத்துல ஜெனி வந்து சிவா, நீ இடுப்பு பார்த்த? நீ ஜெனி கூட சொன்ன ஓகே, இந்த வாய்ஸ் மட்டும் பேசாத காண்டா வந்து. சார் நான் தான் சார் ஜெனி, புரிஞ்சுங்க. சரி சிவா, நீ இடுப்பு பார்த்ததானே? நான் பார்க்கல ஜெனி. போய் சொல்லாத, பார்த்தேன். நான் பார்க்கல ஜெனி. நீ பார்த்ததானே? பார்த்தேன். போய் சொல்ல சிவா.
ஆமாடி நான் பார்த்தேன். ஏய் கபாலி தூக்குடா இவளை காட்டு பார்க்கலாம். சார் அது மாதிரி இருக்க கூடாது சார். இது மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் ஜெனி டென்ஷன் ஆகி அவ ரூமுக்கு போயிடுறான். நீங்க அவ பெட்ரூம் போறடா. சார். நான் பாத்ரூம் போறேன். சார் சார் இல்ல சார் வாங்க சார். அவங்க ரெண்டு பேரும் கோச்சு தனித்தனியா போயிடுறாங்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ரெண்டு பேரும் ஊருக்கு கிளம்புறதுக்கு ட்ரெயின் ஏறாங்க சார். ஜென்னிக்கு எக்மோர்ல ட்ரெயின், ஆனா சென்ட்ரல் போறா. உங்களுக்கு சென்ட்ரல்ல ட்ரெயின், ஆனா எக்மோர் போறீங்க. ஏய் லூசு பாயில, எனக்கு சென்ட்ரல்ல ட்ரெயின் சொல்றேன். நான் ஏன்டா எக்மோர் போறேன்? பரவாயில்ல, காரோடல போயிடுறேன் கோயம்பேடு தாண்டி. சார் இல்ல சார், அப்படி போனா அந்த இடத்துல ஜெனியை காணோம் சார். நீங்க ஒரு லெட்டர்ல உங்க காதல்லாம் எழுதி அங்க பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட குடுக்குறீங்க சார். அந்த பொண்ணாவது எனக்கு கரெக்ட் ஆகுமா? அந்த பொண்ணு கிட்ட நீங்க ஜெனிக்கான லவ் லெட்டர் குடுக்குறீங்க. ஜெனி அதே மாதிரி இன்னொரு பையனுக்கு லெட்டர் குடுக்குறா. ஜெனி எனக்கு துரோகம் பண்றாளா? சார் இல்ல சார், அந்த லெட்டர் உங்களுக்கு அதான் எழுதிருக்கா. ஜெனி ஐ அம் சோ சாரி, உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். I am coming for you. Once I get you, I will rape you. சார் I love you. எஸ் சார், அது மாதிரி காதல் மலருது சார். நீங்க என்ன பண்றீங்க? ட்ரெயினை நிறுத்தி உடனே ஃளைட்டை பிடிச்சி ஊருக்கு போறீங்க சார். ஃளைட் சூப்பர் சொல்லு. எஸ் சார், அப்படி போறீங்க. போனா ஜெனி உங்க மாமியார் வீட்டுல அழகா சேலை கட்டி நிக்கிறா சார். கிட்ட வந்து ரெண்டு பேரும் சரியான லிப் லாக் சார். தம்பி தாயப்படி பார்த்தா இந்த சீனை தான் நீங்க முதல்ல சொல்லி இருக்கணும் சார். இல்ல சார், அப்படி கிஸ் அடிக்கிறீங்க. அப்பதான் அந்த காதல் மலர்ந்துட்டே பெரிய காதலா மாறுது சார். அந்த காதல்ல காதல் பாஞ்சு அப்படியே குஷி அப்படியே எண்ட் ஆகுது சார். இந்த சீன்ல எனக்கு வேலைக்கு ஆகாது. நான் வேணா சீனை சொல்லட்டுமா? என்ன சார்? ஓப்பனிங் சீன்ல ஜெனியை நான் ரேப் பண்றேன் சார். ரேப் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறேன் சார். அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்றேன். இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிப்பேன் சரியா? ஆனா இங்கதான் ஜெனி இல்லையே சார். ஜெனி இருக்கா? எங்க சார் இருக்கா? ஆரம்பத்துல யாரு ஜெனின்னு சொன்னது? சார் நீதானா ஜெனி? டேய் கமாலி தூக்குறா அவளை காட்டு மக்களுக்கு. சார் சோ ஒரு சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க விக்னேஸ்வரன் அண்ட் விக்னேஷ் ஆண்டனி. அதாவது நம்பியாரை வந்து குஷி படத்துக்குள்ள இன்சர்ட் பண்ணி உண்மையிலுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் என்ஜாய் பண்ணேன். ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டலாம். சேது நான் முதல்ல உங்ககிட்ட இருந்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதான் நான் கூட நம்பியார் மாதிரி பண்றாங்கன்னு பழைய விஷயங்கள் அப்படியே அரைச்ச மாதிரி ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா வந்து இது ஒரு புதுசா ஹியூமரா கொண்டு போனது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. மதுரமுத்து அண்ணா உங்களோட கமெண்ட்ஸ். ரெண்டு பேருமே நான் நிறையா எதிர்பார்ப்போம் வந்த உடனே. ஏன்னா இவங்க வந்தாங்கன்னா ஒரு நம்ம சிரிக்க தயாராகிறது இருக்கு இல்லையா, அதுக்காக அவங்க மெனக்கெடுக்கிற விஷயம். குட்டி குட்டியானதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லைன் காமெடி கூட கிடையாது, ஆஃப்லைன்லாம் காமெடி இருக்கும். பார்த்தீங்க அதில் கவனிச்சிங்களா? கோயில் என்ன செய்கிற செருப்பை கழட்டி போகிறேன் கோயிலுக்குள்ள வரும்போது, இது மாதிரி குட்டி குட்டியாக சேர்த்தது ஆக மொத்தம் நல்ல எங்கேயுமே அப்படி தொய்வில்லாமல் கொண்டு போகிறது ஒரு பெரிய கலை. அது மகிமா உங்களோட கமெண்ட்ஸ். நம்பியார் வந்து குஷி படத்துல கூட்டது எனக்கு ரொம்ப குஷியாயி போச்சுப்பா. சூப்பர், வெரி 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 நைஸ்.